நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க, நான் தான் வழி சத்தியமும் ஜீவனும். உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்க்கையில என்ன தெரியலன்னு முழிக்கிறீங்களோ, எந்த வழியில போறதுன்னு தெரியாம இருக்கிறீங்களோ, எந்த வழியில போனா ஆசீர்வாதம் வரும், எந்த வழியில போனா நன்மை வரும் தெரியாம இருக்கீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் வழி, உனக்கு சத்தியமுமா இருக்கிறேன், உனக்கு ஜீவனா இருக்கிறேன் என்று. ஆமென். கர்த்தருக்குள்ள வாங்க, கர்த்தருடைய வழிக்குள்ள பிரவேசிங்க. அவருக்குள்ள வந்தாதான் நீங்க சரியான இடத்துல போய் சேர முடியும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு பல பேர் பல வழிகளை சொல்லுவாங்க. நீங்க யார்கிட்டயாவது ஐடியா கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த வழியில போனா நீங்க நல்லா இருப்பீங்க, அந்த வழியில போனா நல்லா இருப்பீங்க. ஏன் நீங்க ஒரே ஒரு தகட மாட்டி பாருங்களேன், ஒரே ஒரு கயிறை கட்டி பாருங்களேன், ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்களேன், இந்த தகடினாலும் கட்டினாலும் எல்லாத்துலயும் வழி வந்துரும்னா இந்த உலகமே நல்ல ஒரு வழியில போயிருக்குமே. இல்ல, அது கர்த்தர் தான் வழி. வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, அநேக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லுவார்கள், நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுவார்கள் என்று நம்பி அவர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதீங்க. ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் சத்தியம். அவரை தேடி வருவீர்கள் என்றால் அவர் நிச்சயமாய் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.